வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூண்டாயில் வெர்னா டீசல் வண்டி 2007 மாடலு. ஓனர் மட்டும் 3 ஓனரு. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 6ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸு இப்போது 27 முடிஞ்சு போச்சு. டயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயருமே நல்ல கண்டிஷனு. ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லை. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ 4மே பவர் விண்டோ. வண்டி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்க இருக்குது. அதனால் ரேட்டு கம்மியாக கொடுத்தலாம். ஒரு கஸ்டமர் வண்டி. வண்டியோட வியூ பார்த்தலாம் வாங்க. 4 டயர் வந்து புது டயர். 4 டயருமே புது டயர் தான். இது பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நீங்கள் அடுத்த எஃப்சிக்கு வந்து பக்காவாக டிக்கரோவில் பார்த்து பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இந்த சின்ன சின்ன டென்ட் இருக்குது ஃப்ரண்ட் பேனட்டில். வண்டி வந்து நேற்று நைட்டு தான் எடுத்து விட்டார். அதனால் நம்ம வாட்டர் வாஷ்லாம் பண்ணல, அப்படியே எடுத்து போடுறோம். டயர் மொத்தம் 4 டயருமே புது டயரு. ஃப்ரண்ட்டு கண்ணாடிக்கு வந்து கிராக்கு. வீல் வந்து அலாய் வீல் கிடையாது. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் மாதிரி தெரியுது, சாதா வீல் தான். டச் ஸ்க்ரீன் இருக்கு. சீட்டு கவர்லாம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் போர்டில் இதை பட்டி பார்த்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. ஸ்டெப்னி இருக்குது. அது கொஞ்சம் பட்டன் கம்மியாக தான் இருக்கும். வீல் ஸ்பேனரு, ஜாக்கி சுற்றுற கம்பி எல்லாமே இருக்குது. ஒரு டியூப் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எந்த இதுக்கு தெரியல. வேலூர் நம்பர் TN23. இந்த பேக் பம்பர்லாம் வந்து பெயிண்ட் போயிட்டுருக்கு. இது நீங்கள் அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்கும். நீங்கள் அடுத்த எஃப்சி வரும்போது பெயிண்ட் பண்ணி நல்லா க்ளீனாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதாக பொரிச்சில், அப்புறம் அது இந்த ரன்னிங் போர்டில் வந்து இந்த இடம் அதுக்கப்புறம் இது இங்கே கொஞ்சம் இது ஒரு சின்ன பேட்ச் தான் போடணும். இப்போ வேணால் இப்போ லைட்டாக பட்டி பார்த்து ஓட்டலாம். பக்காவாக பண்ணாலும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த டோரில் இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் இப்போ ரெஸ்ட் ஆகிட்டு. வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தலாம். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,86,396 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1,86,396. செட்டு வந்து ஒர்க் ஆகுதான்னு தெரில. அது ஆன் ஆகுது. சவுண்டு வருது. செட்டு ஒர்க்கு தான். ஜிசோனிக்கு டச் ஸ்க்ரீனு. ஆமாம், டச் ஸ்க்ரீன் செட்டு தான். ஏசி வந்து கஸ்டமர் சொல்லிட்டு ஒர்க்கிங் இல்லைன்னு.
அதனால் அதை போட தேவையில்லை. கேஸ் டாப் பண்ணாமல் இதில் த்ரோ மட்டும் லைட்டாக வருது. த்ரோ நல்லா வருது. கேஸ் மட்டும் டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்ஜின் கண்டிஷன் பார்த்தலாம் சார். ஹூண்டாயை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி வரணும் ஆக்சிடென்ட் இல்லாமல் இந்த மாதிரி 2-3 சுற்று வாங்கி தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இது பெரிய கம்பெனி நினச்சிக்காதீங்க. 2-3 சுற்று வாங்கி தான் ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் ரொம்ப பார்த்துக்கலாம். இன்ஜின் நல்லா இருக்கு சவுண்டு. ஆயில் சர்வீஸு பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கருப்பாயிட்டு இருக்கு. வாங்கினா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்ச நாள் ஓட்டு கூட பண்ணிக்கலாம். ஸ்டிக்கு காட்டுங்க, ரேஸ் பண்ணுறேன். ரேஸ் பண்ணி காட்டுறேன். ஸ்டிக்கில் என்ன புகை வருத பாருங்க. நேற்று பார்த்துட்டு வாங்க. ஆயில் புகை எதுவும் அடிக்கல. இன்ஜின் பீட் வந்து கரெக்டாக இருக்குது. கருணாவோட பீட் தான். பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்டரின்னு சொன்னார். ஆமாம், 4 மாதம் 25. போன வருஷம் நாலாம் மாதம். ஆமாம், போன வருஷம் தான் வாங்கியிருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிற மாதிரி 2007 3 ஓனரு, டீசல், ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ வரும். அலாயில் கிடையாது, சாதாரண தான். 4 டயருமே புது டயரு. இன்ஜின் நல்லாயிருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. எஃப்சி வந்து அடுத்த வருஷம் 4 மாதம். இந்த வண்டி வந்து ஒரு கஸ்டமர் வண்டி. இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 90,000 கேட்குறாரு. அது ஃபிக்ஸடு கிடையாது, நெகோஷியபிள் தான். அதுன்னு ரொம்ப கம்மியாகாது. 90 ரூபா கேட்குறாரு. ஏதாவது கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுக்கலாம். கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பேசி வாங்கி தருவோம். இந்த வண்டி யாராவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ கிடைக்கும். நன்றி, வணக்கம்.